கோவை மாநகரில் நமது PMC தமிழ் சார்பில் கோவை தியானமகா யக்னம் திருவிழாவாக கொண்டாடப்பட உள்ளது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி காலை 8 மணி முதல் 9ஆம் தேதி மாலை 6 மணி வரை நடைபெறப் போகிறது. கோவை மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ கோயம்புத்தூர் குஜராத்தி சமாஜ் மேட்டுப்பாளையம் ரோடு RS புரம் கோயம்புத்தூரில் ரைசுரா ஹாலில் நடைபெற உள்ளது. அனைவருக்கும் அருமையான சாத்விக உணவும் வழங்கப்படும். ஃப்ரீ அண்ட் பெய்டு அகாமடேஷனும் உள்ளன. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதி முற்றிலும் இலவசம். ஆனால் முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். அனைவரும் வாரீர். உள்ள வந்து பார்க்குற ரொம்ப அவளுக்கு காடு பிடிச்சிருக்கு. அங்கங்கே அனிமல்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. அவர் வந்து நம்ம சொல்றதுக்கு கொஸ்டினுக்கு எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாருன்னு இவளுக்கு ஒரே சோகமா இருக்கு. முந்தின பிறவியில் யார் இந்த அம்மாவை கடத்திட்டு போயிருந்தாங்களோ அதே பர்சனுக்கு தான் இவங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. PMC மாஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து ருக்மிணி த டேர்னிங் ஆஃப் தி டைம் புக்கு பார்த்துட்ருக்கோம். நீங்கள் எல்லோரும் ப்ரீவியஸ் எபிசோடெலாம் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நான். ஆனால் உங்களுடைய சின்ன வயசு கதை கிருஷ்ணாவை நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணீங்க அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது, அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து கிருஷ்ணாவை வந்து ரொம்ப நான் சின்ன வயசுலேயே மீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 8 வயசு தான் அவங்களுக்கு. ஒரு உள்ளே அவங்களே அதை பொண்ணை உள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்க. அவளுக்கு வந்து ஒரு இதே இருக்காது. அதாவது அவங்க அந்த மாளிகை அரண்மனைக்கு பின்னாடி ஒரு பெரிய தோட்டம் இருக்குமா. அந்த தோட்டத்தை வந்து பெரிய மதில் சுவருக்குள்ளே அந்த தோட்டம் இருக்குது. ஆனால் அதில் ஒரு சைடில் வந்து ஒரு குட்டி கேட் இருக்குமா. அந்த கேட்டை திறந்து அடுத்து வந்து காடு தான். ஓகே, அந்த பொண்ணுக்கு வந்து எப்படியாச்சும் அந்த கேட்டை திறந்துட்டு காட்டுக்குள்ளே போயிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. அப்போ வந்து ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல அந்த கேட்டில் வந்து அந்த பர்டிகுலர் வாட்ச்மேன் வந்து இல்லாமல் இருக்கிறாரு. அதனால பயங்கரமான கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுக்குள்ளே அந்த பொண்ணு வந்துட்டா. உள்ள வந்து பார்க்குற ரொம்ப அவளுக்கு காடு பிடிச்சிருக்கு. அங்கங்கே அனிமல்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. பூக்கள் செடிகள் அதெல்லாம் ரொம்ப அவளுக்கு மரங்கள் எல்லாமே ரொம்ப 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 பிடிக்குது. ஆனால் அனிமல்ஸ்லாம் போனால் எல்லார்ட்ட கேட்குறா, நீங்கள் யார்ட்டுமே என்கிட்ட பேசவே சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்து வந்துகிட்டே இருக்கிறா. ஒரு அழகான ஒரு சிற்றோடை அந்த இடத்துல இருக்குது. அந்த தண்ணியை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரே ஹாப்பி. அந்த காலை எடுத்து தண்ணிக்குள்ளே விட்டுட்டு அப்படி உட்காந்துட்டு அந்த ஓடைக்கிட்ட கேட்குறா, நீங்கள் வந்து எங்கேருந்து வரீங்க, நீங்கள் யார் அப்படின்லாம் கேட்குறா. அந்த ஓடையும் பதில் சொல்ல மாட்டேங்குது. என்னடா யாருமே எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அந்த பாப்பாவுக்கு யோசனையாக இருக்குது. அப்போ வந்து ஒரு ருக்மிணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதனே அப்படியே திரும்பி பார்க்குறா. அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு பையன் நின்றுட்டு இருக்கான். அப்போ அவ்வளோ இதாக இருந்தாலும் ஒரு நல்லா அவ்வளோ அழகாக கவர்ந்து இழுக்கிற மாதிரி அந்த பையன் இருந்தான். ஒரு இளைஞன், அந்த ஒரு 15-16 வயசு பையன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து இந்த சொல்கிறாங்க. நீங்கள் யாருன்னு கேட்டோன்னே நான் வந்து கிருஷ்ணா அப்படின்னோடனே ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி, இல்லை ஏன் இல்லை நான் வந்து அனிமல்ஸ்கிட்ட கேட்குறேன், அவங்களும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த சிற்றோடிகிட்ட கேட்குறேன், அவங்களுமே எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொன்னோன்னே இவர் சொல்கிறாரு, ஒரு காலத்தில் வந்து இயற்கையோடு நம்ம ஒன்றி இருந்தோம். ஸோ அப்போ வந்து இயற்கை வந்து நம்மளுக்கு எல்லா விதமான பதிலும் சொல்லிக்கிட்டு இருந்தது. ஆனால் காலப்போக்கில் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கோம்னா மாறிட்டோம். ஸோ அதனால அது வந்து நம்மளுக்கு பதில் சொல்கிறதில்ல. கொஷின்ஸ் இருக்குது கிருஷ்ணா. அதனால் இவ என்ன பண்ணுறா, இப்போ லாஸ்ட்டு பிறகு நமக்கே தெரியும்ல, சீதாமாவை இருந்தவங்க ஜனகர் வந்து எவ்வளோ பெரிய அவங்க ரிஷி இல்லை, எல்லாம் அவ்வளோ அழகாக ஆன்சர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிறவியில் அந்த மாதிரி இல்லையா, அதனால் அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறது. அந்த மாதிரி அவங்கெல்லாம் முனிவர்கள் ரிஷிகள்லாம் இப்போ வந்து இந்த உலகத்திலே இல்லை. அவங்க ஏதோ வேறு ஏதோ ஒரு ஓரமாக தனியாக போயிட்டாங்க, இங்கே கிடையாது, அந்த நாட்டிலே கிடையாதுன்னு இவர் வந்து நம்ம சொல்கிறதுக்கு கொஷினுக்கு எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாருன்னு இவளுக்கு ஒரே சோகமாக இருக்குது. நான் வந்து உனக்கு வேணால் எல்லாத்தையும் தெளிவு பண்ண வைக்கட்டுமானோன்னே, எனக்கு நீங்கள்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை, எனக்கு நானே தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படி தியான நிலையில் உட்காந்தது அப்படி பழைய நினைவுகள்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும். அவங்க முன்னாடி காட்டில் இருந்தது, ராமலட்சுமணரோடு இருந்தது, அப்புறம் அந்த போர் எல்லாமே, அந்த போரில் நடந்த கஷ்டம், இவங்களுக்கு நடந்த கஷ்டம் எல்லாமே இவளுக்கு ஞாபகம் வந்து அப்படியே அதுலேயே உட்காந்து ஒரு இதுக்குள்ளே அப்படியே உள்ளே போயிடுற மாதிரி ஆயிடுறாங்க. இடையில என்ன ஆகுதுன்னா, பழைய நினைவுகள் வந்து மாற்றி வரும்போது இன்னொரு வாட்டியும் இவங்களை கிருஷ்ணாவை மீட் பண்ணும்போது அவர்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு ஒரு நல்ல குடில் அமைச்சு கொடுங்க அப்படின்னோடனே இவர் சொல்கிறாரு, எப்பா நம்ம அதெல்லாம் யுகத்தெல்லாம் கடந்து நிறைய வந்துட்டோம், இப்போ உனக்கு அழகாக உனக்கு அரண்மனையே நான் கட்டித்தரேன் சொல்கிறாங்க. ஆனால் இவளுக்கு வந்து அந்த ஃபுல்லாக தெளிவாக மாட்டேங்குது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்பப்போ அந்த ஞாபகம் வந்து அவளுக்கு தெரிஞ்சு ஓகே அப்படிங்கும்போது தெரிய ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டைமில் அவளோட ஹஸ்பண்டாக இருந்த அந்த பர்டிகுலர் உருவம் வந்து அவளுக்கு வந்து தெரியுது. அதை பார்த்தோன்னே அவளுக்கு அப்படி ஒரு இது, அந்த மேலே அவ்வளோ ஒரு லவ், அவ்வளோ ஒரு அன்பு வருது. அப்போ வந்து அந்த உருவம் வந்து அப்படியே இருந்து அப்படி கிருஷ்ணாவாக மாறிடுது. நீ அப்போவும் என் கூட தான் இருந்த, இப்போவும் என் கூட தான் நீ இருக்க, ஸோ நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே
ஆனால் இவளுக்கு வந்து சில புரிதெல்லாம் வந்திருக்கு. அப்பவும் சொல்கிறாங்க, நம்ம வந்து அதே முன்னாடி வேற ஒரு கதாபாத்திரத்தை எடுத்திருந்தோம், இப்போ நம்ம வேறு ஒரு கதாபாத்திரம் வேறு ஒரு உடல் எடுத்து வந்திருக்கோம், அவ்வளோதான். அதை சில இதை நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஓரளவுக்கு புரிதல் வருது. ஒரு வாட்டி என்ன ஆகுதுன்னா, இப்படியே தியான நிலையில் இருக்கும்போது அப்படியே இருந்துடுறாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா அவங்க இப்போ முன்னாடி அவங்க பிரதர் நின்றுட்டு இருக்காரு. யார்? ருக்மி. ஞாபகம் இருக்குல்ல அவங்களுக்கு? பார்த்தோன்னா அவருக்கு பயங்கர கோவம் இவன் மேலே. இந்த பொண்ணு வந்து சரியாக வர மாட்டா, இவ வந்து காட்டுக்குள்ளே வேற எங்கேயாவது போனாலும் பேருவா, கல்யாணம் பண்ண மாட்டா, எதுவும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அரண்மனையிலேயே ரூமில் பூட்டி வச்சுடுறாரு தங்கச்சியை. இது நல்லதாக எடுத்துக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து அந்த ரூமுக்குள்ளே உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. தியானம் பண்ணிவிட்டு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. பழைய பிறவி, இப்போ உள்ளது எல்லாமே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ உள்ள இதை புரிஞ்சுக்கிறாங்க. முன்னாடி உள்ளது கிடையாது, அந்த அசுரர்கள் அதெல்லாம் இல்லை. ஆனால் இப்போ உள்ள மக்கள் எப்படி இருக்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்காங்க, ஒரு கலைகளை ரசிக்கிற மாதிரி இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த கலைகள் அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி அதை வந்து எல்லார் பக்கமும் எல்லாருக்கும் அதை நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா மக்கள் வந்து அந்த ரசனையை அந்த இதை கேட்டு நல்லவங்களாக மாறுவாங்க, நிறைய நல்ல குணம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், தர்ஷனா வந்து நிறைய வாட்டி அவங்கள பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, ரூம்குள்ளே அடைச்சிருந்தாலும் ரூமை விட்டு வெளியில் ஓடி வந்து வேற ஒரு வேஷத்தில் வெளியில் வந்து இந்த மாதிரி ட்ராமா நாடகம்லாம் நடக்கிற இடத்துக்கு வந்து பார்த்துட்டு அவங்கள அப்ரிஷியேஷன்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த சந்தைகள்லாம் சுற்றி பார்க்குறாங்க, மக்களோட மக்களாக கலந்துக்கிறாங்க அப்பப்போ. இது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இது எல்லாமே அவங்க சொல்கிறாங்க, நான் அப்பப்போ வெளியில் போய் இது எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் ருக்மி வந்து அவனுக்கு மற்றவங்களுக்குலாம் தெரியாது. இது அவள் வந்து ருக்மி வந்து ஒரு அலைன்ஸை வந்து இவங்களுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் முந்தின பிறவியில் யார் இந்த அம்மாவை கடத்திட்டு போயிருந்தாங்களோ அதே பர்சனுக்கு தான் இவங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. அப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, கிருஷ்ணா வந்து நான் வேணா வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடட்டுமானோன்னே, இல்லை நானே கூட வந்துடுவேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் போன பிறவியில் சில இது முடியாமல் இருக்குது, அதனால் இந்த பிறவியில் அவங்களுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணதை வந்து கிருஷ்ணா வந்து கூட்டிகிட்டு போய் அவங்க கல்யாணம் பண்ணுறம்போது அந்த இது முடியுது அப்படிங்கிறத மாதிரி இந்த இடத்துல சொல்கிறாங்க. இவ்வளோ ஸ்டோரியும் எங்கே சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆசிரமத்தில் அந்த இடத்துல ஒரு பொதுவான ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அங்கே வச்சு அம்மா வந்து அவங்க ருக்மிணிமா வந்து அவங்களுடைய ஸ்டோரியை சொல்கிறாங்க. எல்லோரும் ரொம்ப ஆசையாக அந்த ஸ்டோரியை கேட்குறாங்க. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் மற்றவங்களுக்குலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க சிரிக்கிறாங்க. அப்போ எல்லாரும் கேட்டுட்டு ஓகே சரி இனிமேல் எல்லோரும் மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்கவுங்க இடத்துக்கு அவங்க மூவ் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப தெளிவாகுது, எவ்வளோ கோபத்தோடையும் குழப்பத்தோடையும் ரொம்ப காயப்பட்ட மனசோடையும் இங்கே வந்த பொண்ணு இவ்வளோ நாளைக்குள்ளே ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆனந்தமான மனநிலைக்கு வந்திருக்கா. அது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய நிலைமைக்கும் இவ வந்திருக்கா. ஓகே, இந்த எபிசோட் முடியுது. நம்ம கண்டினியூட்டியை நம்ம அப்புறமா பார்க்கலாம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.